Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணையை தமிழ்நாட்டில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் மாற்ற வேண்டும் என விஜய் கோரிக்கை வைத்திருக்கிறார். கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணையை தமிழ்நாட்டில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் மாற்ற வேண்டும் என விஜய் கோரிக்கை வைத்திருக்கிறார். கரூர் விவகாரத்தில் சிபிஐ நடத்திய 3 கட்ட விசாரணைக்கும் முழு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளேன் என விஜய் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பணிகள் தொடங்கியுள்ளதால் விசாரணையை தமிழ்நாட்டில் உள்ள அலுவலகத்திற்கு மாற்ற பரிசீலனை செய்ய வேண்டும் என விஜய் கோரிக்கை வைத்திருக்கிறார். வேட்பாளர்கள் தேர்வு, பரப்புரை என பல்வேறு பணிகள் உள்ளதால் டெல்லி வந்து செல்வது சிரமமாக உள்ளதாக விஜய் தரப்பு தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். விவரங்கள். விக்னேஷ், கடந்த செப்டம்பர் மாதம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரப்புரை கூட்டத்திலே கரூரில் நடைபெற்ற கூட்டத்திலே நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்கார்கள். இது குறித்த வழக்கு விசாரணையை மத்திய குற்ற புலனாய்வுத்துறை சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கிறது. சிபிஐனுடைய விசாரணைக்கு 3 முறை அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் விசாரணையில் பங்கேற்று அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். நேற்றைய தினமும் 6-7 மணி நேரம் டெல்லியில் இருக்கிற சிபிஐ அலுவலகத்திற்கு விசாரணைக்கு சென்ற விஜய் அதோடு பல்வேறு கேள்விகளுக்கு முன்வைக்கப்பட்டன. இந்த கூட்ட நெரிசலுக்கு யார் காரணம், விஜய் ஏன் தாமதமாக அந்த கூட்டத்திற்கு வந்தார், இவ்வளவு பேர் வருவார்கள் என்று தெரிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தது என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2 கட்டங்களாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் 3வது நாள் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிற சூழல்ல மீண்டும் அவர் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் என்கிற ஒரு சூழல்ல தேர்தல் தேதி நேற்று மாலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு. தமிழ்நாட்டிலே கட்சியை தொடங்கி முதல் தேர்தலை தமிழக வெற்றி கழகம் சந்திக்க இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், வேட்பாளர் நேர்காணல் உள்ளிட்ட பணிகளை தொடர இருப்பதாகவும் தேர்தல் பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள இருப்பதால் வழக்கு கரூர் சம்பந்தப்பட்டது, தமிழகத்திலே நடைபெறுகிற வழக்கு என்பதனால் சிபிஐ ஒவ்வொரு முறை டெல்லிக்கு சென்று திரும்புவது என்பது ஒரு அரசியல் தலைவராக நடைமுறை பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு சூழல்ல வழக்கு விசாரணையை தமிழ்நாட்டுக்குள்ளாக நடத்துவதற்கும் எப்போது வேண்டுமானாலும் விசாரணைக்கு வருவதற்கு தயார். ஆனால் விசாரணை என்பது ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு அழைக்காமல் தமிழ்நாட்டிலே நடத்த வேண்டும். எது காரணம், தேர்தல் பணிகளை நாங்க செய்ய வேண்டும், வேட்பாளர்கள் தேர்வு, அப்புறம் பரப்புரை உள்ளிட்டவெல்லாம் திட்டமிட வேண்டிய காரணம் இருக்கிறதுனால விசாரணையை இங்கே நடத்துங்க, தமிழ்நாட்டில் நடத்துங்க என்று சிபிஐ அலுவலகத்திற்கு சிபிஐக்கு விஜய் தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். சிபிஐ என்ன செய்ய போறாங்கிறத, ஏன்னா பல வழக்குகளை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றுக்கும் டெல்லிக்கே அழைத்து விசாரிக்க வேண்டிய தேவை என்பது இருக்கா, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய கோரிக்கையை எப்படி இவங்க பரிசீலிக்க போறாங்கன்னு இருக்கு. இன்னொன்னு, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் மட்டுமல்ல, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் உள்ளிட்டோரிடமும், அதே போல தேர்தல் வீக வகுப்பு பிரிவினுடைய செயலாளராக இருக்கிற ஜான் ஆரோக்கிய உள்ளிட்டோரும் விசாரணை அடுத்தடுத்து நடத்தப்பட இருக்கின்ற சூழல்ல தமிழ்நாட்டினுடைய அப்போதைய கரூர் அந்த துயரம் நடந்த பொழுது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் ஆசீர்வாதம், அதே போல மண்டல காவல்துறை தலைவர் ஐஜி உள்ளிட்டோருடன் விசாரணை ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணைக்கு உரிய சம்பவத்திற்குரிய இடம் கரூர், தமிழ்நாடு. விசாரணை அதிகாரிகள் இங்கிருந்து விசாரணை நடத்துவது இன்னும் எளிதாகவும் இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிற சூழல்ல விஜய் தற்பொழுது இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். விஜய்க்கு கோரிக்கையை தொடர்ந்து சிபிஐ என்ன செய்ய போவது என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.